மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் நகராட்சியில் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சி அலுவலகத்தில் 1929 காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது. அந்த கிளை சிறைச்சாலை தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கம் நகராட்சியை ஒட்டி புறவழி சாலை அமைய இருக்கின்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு விட்டது. மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள இடத்தில் இருக்கின்ற அந்த பழைய சிறைச்சாலையை முழுவதுமாக அகற்றி தந்து புதிய நீதிமன்ற இடத்தில் சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய சிறைச்சாலைகள் கட்டுகின்ற எண்ணம் எதுவும் தற்போதைக்கு இன்றைய சூழ்நிலையிலே அரசுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாவட்ட சிறைச்சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்தி அங்கு அதிகமான வசதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கூறியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.